பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கடந்த நாட்களில் நடந்த எல்லா பலவீனங்கள் சுகவீன அந்த காரியத்திலே ஆஞ்சியோபிளாஸ்டி அது தொடர்ந்து இருந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் அதற்கு முன்னால எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்த, உண்மையாக சின்சியராக ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஸோ இவ்விதமாக நாம் திரும்ப கூடுவோம்னு சொல்லி நினைக்கல. ஆனாலும் தேவன் இரக்கம் பாராட்டினார், கிருபை பாராட்டினார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். இந்த ட்ரூ காஸ்பல், இந்த சுத்த சுவிசேஷம், வேதத்தின்படியான ரோமருக்கு எழுதின நிருபத்தின் ஆதாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த தேவ வசனம், சத்தியம் அல்லது சுவிசேஷம், இது தமிழ் கிறிஸ்தவர்களிடத்திலே அதிகமாக பரவும்படியாக தேவன் தொடர்ந்து இதை அவருடைய சித்தம் போல் நடத்தத்தக்கதாக தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே விட்ட இடத்திலிருந்து நாம தொடர நாம் முயற்சி செய்யலாம். அதிக நாட்கள் ஆனபடினாலே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவை இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏனென்றால் பழைய வீடியோஸ் இருக்கிறபடினாலே அதை நாம பார்த்து கொள்ளலாம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிற, நாம் பார்த்து கொண்டு வருகிற ஒரு கருப்பொருள் தேவனுடைய நீதி. தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்து முடிவில்லாத நீதியுடைய தேவன், எல்லையற்ற நீதி, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், எல்லையற்ற பரிசுத்தம் அல்லது முடிவில்லாத பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக, அவருடைய நீதிக்கு முன்பதாக எந்த ஒரு மனிதனும், ஸ்திரீனிடத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் அவருக்கு முன்பாக வரவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு ப்ரொவிஷன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அவரே தம்முடைய நீதியை இலவசமாக ஈவாக அவர் நமக்கு அருளுகிறார், மனிதர்களுக்கு அருளுகிறார் என்பதுதான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய நற்செய்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் முழு வேதாகமத்தினுடைய நற்செய்தி என்பதை அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தினுடைய முழு வேதாகமத்தினுடைய கருப்பொருள் அதுதான். மற்ற மதங்களிலிருந்து கிறிஸ்தவத்தை பிரிக்கிற காரியம் அதுதான். மற்ற மதங்களெல்லாம் நாம் எதையாயிலும் செய்து தேவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு காரியம். ஆனால் அதே காரியம் கிறிஸ்தவத்திலும் வந்து விட்டதை நாம் உணர்கிறோம். அருமையானவர்களே, ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் மரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்பேனானால், என்றால் அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்த அவருக்கு நாம் அக்கௌண்டபிளாக இருக்கிறோம். நாம் மரிக்கும் போது நாம் அவருக்கு முன்பதாக தான் நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த ஹெவனுக்கு முன்னால, வாசல் முன்னால நிற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய இந்த பரலோக ராஜ்யத்திலே உன்னை நான் அனுமதிக்க வேண்டுமானால் எதன் அடிப்படையிலே அனுமதிக்க வேண்டும்? Why should I let you in to my heaven? So இந்த கேள்வி அடிக்கடி ஆர்சி ஸ்ப்ரவுல் கேட்கிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ என்னுடைய பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய பரலோகத்திலே உன்னை எதன் அடிப்படையிலே நான் உள்ளே அனுமதிக்க முடியும், அல்லது ஏன் நான் உள்ளே விட வேண்டும்? வாட் இஸ் யுவர் கிரவுண்ட், அல்லது என்ன காரணத்தின் அடிப்படையில்? அப்படி கேட்கும்போது சின்சியராக மனதிலிருந்து நாம சொல்லுவோம், ஒருவேளை
நான் செய்த ஊழியங்கள் அல்லது நான் நல்லவனாக வாழ்ந்தேன் என்கிற காரியங்களா? அவைகள் அப்படி ஒரு ஆன்சர் எனக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நான் போக தகுதி கிடையாது. ஒரே ஒரு வசனம் நான் ஆக்சுவலா இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது அந்த 2.5 hours அநேக இன்சைட்ஸ் எனக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். என்னன்னா என்னை தாங்கினது அந்த சுவிசேஷன் தான் அப்படின்னு சொல்லி பிரீஃபா சொல்ல முடியும். நான் சொல்லுகிற, அடிக்கடி நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற அந்த வீடு படம் 5 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள இருந்து வருகிற அந்த இன்சைட்ஸ் தான் எனக்கு என்னை தாங்கி கொண்டிருந்தது. நான் ரெண்டுக்கும் இடையிலே அல்லது தெளிவாக எனக்கு தெரிகிறது, மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இயேசுடத்துல போயிடுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சான்ஸ் இங்க. ஸோ அப்படி போவோமானால் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, மிக முக்கியமா எனக்கு வந்து என்னுடைய நான் ஆயத்தத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த காரியம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் என்னிலே குறை என்ன இருக்குது, அந்த மாதிரி பிரேயர்ஸ் கிடையாது. அருமையானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அதை நான் முதலாவது காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். This is the only ground on which we can enter. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்துவண்டை போகும்போது நமக்கு நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தினாலே, அந்த விசுவாசத்தினாலே நீதி, அவருடைய நீதி நமக்கு அருளப்படும். அருளப்படவில்லையா? அருளப்பட்டது. ஆனால் அந்த அருளப்படுகிற அந்த நீதியை தான் நான் எப்பொழுதும் சார்ந்திருக்கிறோம். மீண்டும் வாசிக்கிறேன். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்கலாம். என்னிடத்திலே எந்த ஒரு நற்குணங்களும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தை நீர் எனக்கு திறந்து விடுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியுடையவன் அல்ல. நான் அங்கே போய் நிற்கும் போதும் அதுதான் எனக்கு கை கொடுக்கும். என்னுடைய நீதி எல்லாம் அழுக்காக இருக்கிறது, இடத்திலே ஒன்றுமே இல்லை. இந்த காரணத்தின் அடிப்படையிலே, இந்த நற்குணத்தின் அடிப்படையிலே, அல்லது நான் செய்த இந்த நீதியின் கிரியையின் அடிப்படையிலே நீர் திறக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. தாழ விழுந்து பணிந்து கொண்டு அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, யூ அலோன் ஆர் த ரீசன் லார்ட், ஏசாமி நீங்க தான், யூ அலோன், நீர் சிலுவையிலே செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக எனக்கு கிடைக்க பெற்ற அந்த நீதியை தான் நான் நம்பி இருக்கிறேன் என்கிறார். ஸோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய சாராம்சம், தேவன் இலவசமாக எந்த பாவிக்கும் ஒரு நீதியை அவர் அருளுகிறார். அவர் அருளுகிற அந்த பெர்ஃபெக்டான நீதியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, அல்லது அதனாலே கிளாத் பண்ணப்பட்டவர்களாக, மூடப்பட்டவர்களாக அவருடைய சமூகத்திலே நாம் தைரியமாக ஜெபிக்க முடியும். தைரியமாக, ஆனால் அதே நேரத்திலே நடுக்கத்தோட நன்றியறிதலோட, with all trembling and thanksgiving. ஸோ அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25, 26 என்பதை நாம நன்றாக அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, அல்லது பிரிவிலேஜஸ் என்ன என்பதை பார்த்தோம். 6வது அதிகாரத்திலே இந்த விசுவாசத்தினாலே இந்த தேவனுடைய நீதியை இலவசமாக பெற்ற, ஸோ அந்த யூசேஜ் மிகவும் நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிறேன்.
நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவன் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். கொஞ்சம் மாற்றி தேவன் அருளிய நீதியை பெற்றவர்கள். ஸோ இலவசமாக தேவனுடைய நீதியை, இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை நாம் பெற்ற நாம் என்று. ஸோ இந்த 6வது அதிகாரத்திலே இந்த இலவசமாய் தேவனுடைய நீதியை பெற்ற ஒரு மனிதன் யார்? அருமையானவர்களே, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பை நான் இந்த மாலை வேளையில கொடுக்க விரும்புகிறேன். இந்த 6வது அதிகாரத்துக்கு, முழு 6வது அதிகாரத்துக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். வேறொரு காரணமும் அல்ல, நம்முடைய இந்த தேவன் நமக்கு அருளிய நீதி அல்லது தேவனால் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுதல் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், இந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தை ஒரு சற்று வித்தியாசமான கோணத்திலே நாம் பார்க்கும்படியாக அந்த தலைப்பை கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன். அது என்ன தலைப்பு என்றால், who is really a Christian? ஒரு கிறிஸ்தவன் யார்? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்றால் யார்? அல்லது ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய அடையாளம் என்ன? அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரியினுடைய ஒருவனுடைய அடையாளம். ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? As a Christian believer, who am I? நான் யார்? யாராக மாற வேண்டும் என்பதல்ல, யாராக இருக்கிறீர்கள் என்பதை தான் 6வது அதிகாரத்திலே மிக முக்கியமாக 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் என்ன கற்றுக்கொண்டோமானால், நாம் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are united with Christ. கிறிஸ்தவ விசுவாசி என்றால் யார்? How can we define a Christian believer? He is the one or she is the one who is united with Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நாம் பிறக்கும் போது ஆதாமுக்குள் இருக்கிறவர்களாக அல்லது ஆதாமோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லது இருந்தோம். எல்லா மனிதர்களும் பிறக்கும் போது ஆதாமுக்குள் இருக்கிறவர்களாக அல்லது ஆதாமோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ஆதாமுக்குள் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அல்லது ஆதாமுக்குள் கிடைக்கிற சாபம் என்ன அல்லது பலாபலன் என்ன? ஆதாமுடைய மீறுதலோடு நாம பிறக்கணும். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அந்த மீறுதலுக்கான தண்டனை, அந்த தண்டனையை உள்ளே பெற்றுக்கொண்டவர்களாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்த நம்மை அந்த விசுவாசத்தினாலே அவருடைய பாதத்தண்டையிலே வரும்போது நாம் நீதிமான் என்று பட்டபோது நாம் ஆதாமுக்குள் இருந்து எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். We are in Christ. அதை தான் இன்னொரு வேர்ஷன்ல நாம் சொல்லுவோம், ஆனால் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். சோ அப்படியானால் அவருடைய மரணத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We died with Christ. We died with Christ. அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு, அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட உயிர் தெழுந்து உன்னதங்களில் அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். This is the definition of Christian. So இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்திலிருந்து அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் எனக்கும் நடந்ததாக இமேஜின் பண்ணுங்கள் என்பதல்ல. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் சத்தியம் என்று நாம் திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டு வருகிறோம். இதை மீண்டும் நினைப்பூட்டுவது மிகவும் முக்கியம்.
ரெக்கன் என்ற ஒரு வார்த்தையை நான் பார்த்தோம். எண்ணிக்கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் இமேஜினேஷன் அல்ல. இதுதான் சத்தியம், இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கிறது, அதை நீங்கள் அப்ராப்ரியேட் பண்ணுங்கள், அல்லது அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள், அல்லது அதை நீங்கள் சரியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதை ரியலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நடந்திருக்கிறது அதுதான், அதை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த ரெக்கன் என்பதனுடைய அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்தார். பாவத்திற்காக சொல்லும் போது பாவத்திற்காக பரிகாரியாக என்ற அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. அந்த பாவம் அவரை ஆட்கொள்ளாதபடி, பாவம் என்று ஒன்று இருக்கிறது, அவர் மரித்திருக்கிறார், அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதுபோல பாவம் என்று ஒன்று இருக்கிறது, அது எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, அல்லது நான் அந்த பாவத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் மரித்தேன், நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன் என்று சொல்லும் போது பாவத்துக்கு நான் மரித்தேன். பாவம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. பாவம் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஆண்டு கொள்ள முடியாமல் இருந்ததோ அது போல என்னை பாவம் ஆண்டு கொள்ள முடியாது. I died to sin. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் கடைசியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு சத்தியத்தை சேர்த்தே சொல்கிறார், நான் நியாயப்பிரமாணத்திற்கும் மரித்தவனாக இருக்கிறேன் என்று. நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேன், நான் பாவத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேன். பாவம் என்னுடைய சரீரத்திலே இருக்கிறது, ஆனால் என்னிலே இல்லை என்று நாம் தெளிவாக நம்ம பார்த்தோம். பாவ சரீரத்திலே நாம் இருக்கிறோம், சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை என்று ரோமர் 8வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம். ஆகையினாலேதான் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆனால் என்னிலே பாவம் இல்லை. As a person who is resurrected with Christ, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனாகிய எனக்குள்ளே அந்த பாவம் இல்லை, ஆனால் என் சரீரத்திலே அந்த பாவம் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுதல், அதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், ஒரு பார்ட் பார்த்து அவரோடு கூட நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்தேன் என்கிற அந்த சத்தியம்தான் 6வது அதிகாரம் 1லிருந்து 13 வரையிலும் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்று ஆக்சுவலா 14 முதல் 23 வரையிலும் அதையும் வாசித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நாம வாசிக்கலாம். உங்களுடைய வேதாகமத்திலே தெளிவாக பின்பற்றுங்கள். நான் வாசிக்கிறேன் 14 தொடங்கி. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். So
ஒரு கிறிஸ்தவன் யார்? ஹூ இஸ் அ கிறிஸ்டியன்? அல்லது ஒரு கிறிஸ்தவ விசுவாசி யார்? அல்லது நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்டவன் அல்லது பட்டவள் யார்? அல்லது தேவனுடைய நீதியை இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யார்? அவனுடைய ஐடென்டிட்டி என்ன? அவனுடைய அடையாளம் என்ன என்று இன்னொரு காரியத்தை 14வது வசனத்துல வாசிக்கிறோம். சோ கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 3 காரியங்களை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 14வது வசனம், யார் ஒரு கிறிஸ்தவன் என்றால், ஒரு கிறிஸ்தவன் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவன் அல்ல, கிருபைக்குட்பட்டவன். A Christian is a person who is not under the law, but he is under the grace. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி யார்? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்பவர் அல்லது என்பவள் கிருபைக்குட்பட்டவர்கள், அல்லது அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்கள் அல்ல. they are not under law, but they are under grace. அப்படின்னா என்ன? அருமையானவர்களே, இந்த மனிதனாக ஸ்திரீனிடத்திலே பிறக்கிற ஒவ்வொருவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அது எப்படி? They are under obligation. Everyone who is born into this world, இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவனாலே படைக்கப்பட்டவன், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி தேவனால் படைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே படைத்த தேவனுக்கு அவர்கள் கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். They are accountable for their life to God. இந்த தேவன் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷிக்கும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை அவர் அருளியிருக்கிறார். அவர்கள் அந்த கற்பனைகளை கை கொண்டுதான் ஆக வேண்டும். There is no escape. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினர் ஆனாலும் சரி, அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அதுதான் அந்த நியாயப்பிரமாணம். அப்போ அது யூதர்களுக்கு தானே கொடுக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் யூதர்கள் மூலமாக உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் தேவனை பொறுத்த வரையிலே சத்தியம். அது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் மனசாட்சியிலே பெற்றிருக்கிறார்கள் என்று இதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். சோ ஆகையினாலே தப்பிக்க முடியாது. எல்லாரும் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். படைக்கப்பட்டவர்களாக படைத்த தேவனுடைய கற்பனைகளுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்போ இன்னொரு காரியம், இந்த கற்பனைகளின்படி ஒருவனாலும் வாழ முடியாது. அப்படியானால் இந்த கற்பனையோடு கூட சேர்ந்த ஒரு காரியம் என்ன? இந்த கற்பனைகளின்படி நீ செய்துதான் ஆக வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை, உன்னை படைத்த கடவுளுடைய எதிர்பார்ப்புகளை, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும், அல்லது அவைகளின் படிதான் நீ வாழ வேண்டும். அப்படி வாழ முடியாத பட்சத்திலே அந்த கற்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற நித்திய நரக ஆக்கினை தீர்ப்பு உன்மேல் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இதுதான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களினுடைய நிலைமை. அந்த நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் உன்னை படைத்த கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே நீ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்யத்தான் வேண்டும் என்று ஒரு டிமாண்டை வைக்கிறது. நீ செய்ய முடியாமல் திணறும் போது அது ஒரு பெரிய ஒரு பயமுறுத்துதலோடு வருகிறது. நித்திய மரண தண்டனை உனக்கு உண்டு. இதைத்தான் மிக தெளிவாக நாம்
1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். நாம் அறிந்திருக்கிறபடி உயிர்த்தெழுதலை குறித்து மிகவும் அதிகமாக பேசப்படுகிற, போதிக்கப்படப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். அதில் 56வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 56வது வசனம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இங்க நியாயப்பிரமாணம் என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக விளக்குகிறார். என்ன? மரணம். மரணம் என்று சொல்லும்போது இந்த இடத்துல மரணம் 2 மரணங்களையும் குறிக்கிறது. ஒன்று, நாம் சரீர பிரகாரமாக நாம் மரிக்கிற அந்த மரணம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கும் போது, அல்லது மனிதனை அவர் படைத்து அந்த அருமையான மிக மகிமையான அந்த ஏதேன் தோட்டத்திலே வைக்கும்போது, his original design was not death. மரணம் என்ற ஒன்றை அவர் நியமிக்கவில்லை மனிதனுக்கு. It's a beautiful life. மரிக்காமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் அவன் இந்த புசிக்க கூடாது என்று தேவனால் கட்டளையிடப்பட்ட அந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். When he said that, he meant 3 விதமான மரணத்தை அவர் குறிக்கிறார். ஆனாலும் மிக முக்கியமாக சரீர பிரகாரமாக நீ மரிப்பாய் என்பது மனிதனுக்கு அன்று விதிக்கப்பட்டது. சோ இந்த மரணம். 2வது, அவன் நித்திய மரணம். தேவனிடத்திலிருந்து, படைத்த கடவுளிடமிருந்து அவன் பிரிக்கப்படுகிறது. அதை ஒரு மரணம் என்று சொல்லுவார்கள். சோ அது 2வது மரணம். முதல் மரணம் சரீரத்தின் மரணம், ஏஜ் ஆகி மரிக்கிறது. சாதாரணமாக எந்த மனிதனும் வயதாகி மரிக்கிறது. இதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. என்றாயிலும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். சோ அந்த மரணம். 2வது மரணம் படைத்த கடவுளிடமிருந்து பிரிக்கப்படுதல், செப்பரேஷன் from the living God is called death. 3வது நித்திய மரணம் அல்லது நித்திய மரண ஆக்கினை தீர்ப்பு அல்லது நரக ஆக்கினை. சோ இந்த 3 காரியத்தை, இந்த 3ஐயும் ஆதாம் பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு அந்த நியாயப்பிரமாணமும் அதைத்தான் சொல்லுகிறது. நீ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வாயானால் உனக்கு ஜீவன் உண்டு அல்லது ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் பலவீனமானதுன்னு சொல்லி நம்ம அடுத்த 7வது அதிகாரம் படிக்கும்போது படிப்போம். நியாயப்பிரமாணம் தன்னில்தானே பலவீனம் உள்ளதல்ல, மனிதன் பாவியாக பிறந்திருக்கிறபடினாலே, மனிதனுக்குள்ளே அந்த பாவம் என்கிற காரியம் பலவீனமா இருக்கிறபடினாலே அவனை அது அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ விடாது, முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 7வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். சோ இந்த மரணம், இந்த 3 மரணத்திற்கும் கூர். இங்க வந்து இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு விஷ ஜந்துவை நாம இமேஜின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேளை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பயங்கர அந்த தேள் கொட்டுனா மரணம் தான் அப்படிங்கிற ஒரு காட்டு தேளை நினைச்சுக்கோ. பெரிய ஒரு தேள். அந்த தேளுக்கு கொடுக்கு இருக்குது இல்லையா, அதுதான் அந்த கூர். அது பாவம். ஆனால் அந்த பாவம், அந்த sin itself is not going to kill us. அந்த அந்த பாவமாகிய கொடுக்கு அல்லது அந்த பாவமாகிய அந்த கூருக்கு உள்ள இருக்கிற ஒரு விஷம் இருக்கிறது. அந்த தேள் கொட்டும் போது அந்த விஷம் உள்ள ஏறுது. சோ விஷம் தான் அதுக்கு பலன். சோ அந்த நியாயப்பிரமாணம் தான் அதற்கு பலன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நியாயப்பிரமாணம் தான் அந்த விஷம் அப்படின்னு இமேஜின் பண்ணணும்னா இந்த வசனத்துல அழகா ஃபிட்டின் ஆகும். சோ திரும்பியும் வாசிக்கிறேன். அதை 56வது வருஷம். மரணத்தின் கூர்
மரணத்தின் கொடுக்கு பாவம், இந்த பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அந்த மரணமே உன் கூர் எங்கே? ஸோ மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, அந்த கூர் ஒடிக்கப்பட்டது. ஸோ அந்த இந்த அந்த அந்த மரணத்தின் கூர் பாவம், பாவத்தினுடைய பலம் ஸ்ட்ரெங்க், அந்த 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 மரணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறது அந்த நியாயப்பிரமாணம் தான். ஸோ நியாயப்பிரமாணம், the law of God comes at any time. நாம் மரிக்கும் போது உதாரணம் அந்த தேவனுடைய நீதியை பெறாதபடி நாம் சரீர மரணத்தை உள்ளாவோம். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு எதிராக சாட்சி கொடுக்கும். According to the law of your creator, you are condemned. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தினாலே பாவிகளாயும் கொடுமையுள்ளவர்களாயும் பாவத்திலே நிறைந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை நம்பி அவருடைய சிலுவைக்கு அடிவாரத்திலே நாம் வந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய நீதியை நான் நம்ப முடியாது, என்னிலே ஒன்றும் இல்லை, அதான் விசுவாசம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கதரும் போது அவர் தன்னுடைய நீதியை நமக்கு அருளுகிறார். அப்படி அந்த நீதியை நாம் பெற்றுக்கொண்ட அந்த வேளையிலே, அல்லது நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த வேளையிலே, அல்லது விசுவாசியாக மாறின அந்த வேளையிலே நமக்கு நடக்கிற காரியம் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் என்கிற அந்த பொசிஷன்ல இருந்து எடுக்கப்பட்டு கிருபைக்கு உட்பட்டவர்களாக நாம் மாற்றப்படும். Amazing story. Isn't it amazing? Actually. So, இது என்ன ஆக்சுவலா கிருபைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பிரீஃபா என்னுடைய பாஷையில, ஆனா அதுதான் உண்மை. நாம அடிக்கடி சொல்லுகிற, அதை மீண்டும் தியானிப்போம் ஆண்டவருக்கு சித்தமான இந்த 5 பகுதிகளை கொண்ட அந்த ட்ரூத் ஆஃப் த காஸ்பல், அந்த 5 பகுதிகளையும் நான் வந்து அப்ராப்ரியேட் பண்ணும்போது, எனக்கென்று அதை ரியலைஸ் பண்ண 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 இன் எனி சிச்சுவேஷன், இன் தி ஆப்ரேஷன் தியேட்டர் யூ கேன் அப்ராப்ரியேட் இட். அதுதான் நான் அப்ராப்ரியேட் பண்ணி கொண்டிருந்தேன். தட் பிரிங்ஸ் ஜாய், கிரேஸ், கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ், கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ். இந்த சுவிசேஷத்தினால் எனக்கு கிடைக்கிற அந்த அந்த சுவிசேஷத்தினால் என்று சொல்லும்போது, அந்த சுவிசேஷத்தை நான் அப்ராப்ரியேட் பண்ணும்போது, அதை ரியலைஸ் பண்ணும்போது, நானா பண்ண முடியாது. again we have to cry unto the Lord. சுவாமி எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இதை எனக்கு அப்ராப்ரியேட் பண்ண உதவி செய்யுங்க. அப்படி more and more appropriate பண்றது தான் faith. So faith and grace work together. So grace flows and joy increases as a strength. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயம் நிரம்புகிறது. ஸோ நாம் இதற்குட்பட்டவர்கள். ஸோ கிருபைக்குட்பட்டவர்கள் என்று சொல்லும்போது, இந்த சுவிசேஷத்துக்கு உட்பட்டவர்கள், அந்த சுவிசேஷத்தினால் வருகிற விசுவாசத்திற்கு உட்பட்டவர்கள், இந்த சுவிசேஷத்தினால் வருகிற எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உட்பட்டவர்கள், அந்த சுவிசேஷத்தினாலே வருகிற எல்லையற்ற கிருபை, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். It's an endless grace. This grace is endless. அதனால்தான் முந்தின அதிகாரத்துல சொல்லும் போது, பாவம் பெருக 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 கிருபை பெருகுகிறதுன்னு சொல்லும் போது, இப்படிப்பட்ட கிருபைக்கு உட்பட்டவர்கள், we are receiving, we are in a position, or our identity is
அல்லது நம்முடைய அடையாளத்திலேயே நாம் யார் என்கிற காரியத்திலேயே கிருபையை ஏராளமாக பெற்றுக்கொள்ள கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். We are entitled to get more and more grace. Grace is a strength. So, இதை நாம் ஆகினாலே கேள்வி என்ன எழும்புகிறது என்றால், இப்போ அடுத்த வசனத்துக்கு போறோம். ஸோ நம்ம கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம். இதனால் என்ன? இப்போ 15வது வசனத்துல பார்ப்போம். 14வது வசனத்துல நம்முடைய கிறிஸ்தவன் என்றால் யார், ஹூ இஸ் அ கிறிஸ்டியன் என்பதற்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம அதில் கற்றுக்கொண்டோம் என்று நினைக்கிறேன். ஸோ 15வது வசனத்துல இதனால் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவள் அல்ல. யூ ஆர் நாட் அண்டர் த லா ஆஃப் காட், பட் அண்டர் கிரேஸ். இதனால் என்ன? நீ கிரேஸ்க்கு அல்லது கிருபைக்கு உட்பட்டவனாக, கிருபைக்கு கீழ்ப்பட்டவனாக கடவுள் உன்னை மாற்றி இருக்கிறதுனாலே, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? அதான் பாயிண்ட். கமிங் பேக் டு அந்த 2வது வசனத்துல கேட்ட அதே கேள்வி கேட்க, அப்படின்னா நீ பாவம் செய்யலாம்னா என்கிற கேள்வி அங்கே வருகிறது. கேட்பாங்க. அருமையானவர்களே, இந்த எப்பொழுதுமே தேவனுடைய இந்த கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்கள் இப்பவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கணும். அன்னைக்கு தம்பி ஜாஷுவாவிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது கூட இது காமன். நாம் கிருபையை மிகவும் புகழும் போது, இந்த கிருபை தேவனுடைய அவருடைய கிருபையின் மகிமை, கிருபை மகிமை என்று சொல்லப்படுகிறது. கிரேஸ் இஸ் குளோரியஸ். அது மாத்திரமல்ல, இந்த குளோரியஸ் கிரேஸ் should be exalted. அதுதான் தேவனுடைய நோக்கம். சோ அது கண்டிப்பாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அது செய்யப்பட்டுதான் ஆக வேண்டும். There is no other go. அதான் the purpose of the gospel itself is to exalt the grace of God, exalt the glory of the grace of God. அப்படி செய்யும் போது இவன் ஆன்டினோமியனிசத்தை பிரீச் பண்றான், அல்லது மனம் போல வாழ்கிற வாழ்க்கையை பேசுகிறான் என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஆனால் நல்ல கவனிங்க, இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கிருபையை தவறாக போதிக்கிறவர்களுக்கும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே கிருபைக்குட்பட்டவர்கள் என்று சொல்லி பாவத்தை ரொம்ப லைட்டா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும், பாவம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டும் வேற வேற. சோ இந்த கிருபையை தவறாக புரிந்து கொண்டு ஒரு பாவத்தை குறித்து கொஞ்சம் கவலையற்று பாவம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறபடினால நம்ம கிருபையின் மகிமையை பேசாமல் இருக்க முடியாது. தட் இஸ் amazing. பிகாஸ் அந்த கிருபைதான் எனக்கு பலன், அந்த கிருபைதான் உங்களுக்கு பலன், அந்த கிருபையினால் வருகிற எல்லையற்ற மகிழ்ச்சி. அருமையான எபேசியர் 2வது அதிகாரத்தின்படி அந்த கிருபை தான் நமக்கு பரலோகத்திலையும் அதாவது வருங்காலங்களில் நமக்கு காண்பிக்கப்படும் கிருபை என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் மரிக்கும் மட்டும் மாத்திரமல்ல, பரலோகத்திலையும் that grace will be showed. The grace upon grace. So அந்த கிருபையை, அந்த கிறிஸ்துவை, அந்த கிருபையை நாம் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? So that doesn't mean that we should sin. We can sin. நாம் அதான் 15வது வசனத்தினுடைய காரியம். ஆகையினாலே நாம் பாவம் செய்யலாமா? நெவர், நெவர், கூடாதே. அந்த 2வது வசனத்தையும் வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 2வது வசனம்.
1-2 வாசிக்கிறேன். ஏன்னா இதே காரியத்தை அங்கு சொல்றார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே, கூடாதே. அகைன் 2வது வசனம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? We cannot. It is impossible என்று சொல்லுகிறார். So இப்போ அகைன் 16-17 வசனங்களுக்கு போவோம். இந்த 16வது வசனம் முதற்கொண்டு இந்த 23வது வசனம் வரை நல்ல கவனிங்க. இந்த 6வது அதிகாரத்தினுடைய 2வது பகுதி, the second portion of 6th chapter deals with the same subject in a different perspective அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அங்க முதல் பகுதியிலே கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், பாவத்துக்கு மரித்தோம். we died to sin. புது மனிதனாக எழுந்திருந்தோம் என்கிற காரியத்தை சொன்னான். ஆனால் இங்க ஒரு அடிமைத்தன வாழ்வு என்கிற ஒரு காரியத்தை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. 16வது வசனத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த சத்தியத்தை அல்லது அந்த கான்செப்டை 23வது வசனம் வரையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறாரு. ஸோ 16வது வசனத்திலே அந்த அடிமைத்தனம் என்கிற அந்த காரியத்தை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றதை நம்ம வாசிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். வாசிக்கிறேன். மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள். ஸோ அடிப்படையிலே என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதனாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அடிமைத்தனத்துல தான் இருக்கிறான். யாருமே நியூட்ரலாக இல்லை. 2 காரியத்திற்கு அவன் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். அதாவது பிறக்கும்போது பிறந்த எந்த மனிதனும் 2 காரியங்களில் ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே பிறக்கிறபடினாலே அவன் பாவத்திற்கு அடிமையாக பிறக்கிறான். ஆனால் அவர் இந்த மிக முக்கியமாக இந்த வேத பகுதியிலே அவர் கொண்டு வருகிற கான்செப்ட் என்னன்னா, who is a Christian again? கிறிஸ்தவ விசுவாசி என்பது யார்? யாரை நாம் கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லுகிறோம்? அல்லது தேவனுடைய நீதியை இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி யார் என்றால், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக அல்லது தேவனுக்கு அடிமையாக மாற்றப்பட்டவர்கள். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இங்கே பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை அவர் மிக தெளிவாக முதல் பகுதியிலையும் கொண்டு வராரு, 2வது பகுதியிலையும் கொண்டு வராரு. அதை மறந்து போக வேண்டாம். அப்படி செய்வதினாலே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாகாதீர்கள், நீங்கள் நீதிக்கு அடிமைகள் ஆகுங்கள் என்று சொல்லவில்லை. இதை ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆதாமுக்குள் பிறந்த பொழுது நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது அல்லது நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட அன்று அல்லது அந்த நாளிலே, அந்த சமயத்திலே உங்களுடைய அடிமைத்தன வாழ்வு முறிக்கப்பட்டு, பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த அந்த அடிமைத்தன வாழ்வு முறிக்கப்பட்டு ஒரு டிசைசிவான ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்து நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டீர்கள். ஆனா இந்த 16வது வசனத்துல அந்த அடிமைத்தனம் என்கிற காரியத்தை மாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறாரு.
திரும்பியும் வாசிக்கிறேன். மரணத்துக்கு, அதாவது 2 விதமான அடிமைத்தனத்தை சொல்லுகிறார். அவ்வளவுதான் பார்க்கிறோம். திரும்பியும் வாசித்துட்டு 17வது வசனத்தை அட்லீஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும். 2 காரியம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் அல்லது நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? சோ இது அந்த கான்செப்டை மாத்திரம்தான் சொல்லுகிறாரே ஒழிய இதுல எந்த ஒரு கமாண்டும் இல்லை. ஸோ அந்த கான்செப்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப 17வது வசனத்துக்கு நம்ம போவோம். மிக முக்கியமான ஒரு வசனம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், so this is your past history. நீங்கள் முன்னால ஒரு அடிமைத்தனத்திலே இருந்தீர்கள். எந்த அடிமைத்தனத்திலே இருந்தீர்கள்? நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தீர்கள். ஆனா இப்போ உங்க நிலைமை என்ன? இப்போ as a Christian believer, அருமையானவர்களே, இதெல்லாம் நடந்ததாக எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லது இந்த பைபிள் ஸ்டடியுடைய இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் இடையில ஒரு இடை சொருகல் மாதிரி நான் கொண்டு வர விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் எதிலிருந்து ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஏற்பட்ட சில உணர்ச்சிகள். ஒரு நாளிலே அவர்கள் பாவத்திற்காக மனங்கசந்து அழுதார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. அதை ரட்சிப்பு என்று மிக உறுதியாய் நம்புகிறார்கள். That may not be salvation என்றால், சமீபத்திலே இப்பொழுது நான் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு புஸ்தகம், ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அவர்கள் எழுதின அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திற்கு எழுதின ஒரு விளக்க உரை என்கிற புஸ்தகம். அதிலே அவர் எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அநேகருக்கு, அதாவது அவர் தவறான அல்லது போலியான, அதுதான் சரியான வார்த்தை, போலியான ரட்சிப்பு அல்லது போலியான விசுவாசம் என்கிற காரியத்தை மிகவும் வலியுறுத்தி கொண்டு வருகிறார். அதுல அந்த போலியான விசுவாசிகளுக்கு கூட பாவத்தை குறித்து, நல்ல கவனிங்க, பாவத்தை குறித்த சாதாரண உணர்வு இல்லை, பாவத்தை குறித்து மனங்கசந்து அழுகிற உணர்வு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அநேகர் இன்று கிறிஸ்தவத்திலே ஏதோ ஒரு நாளிலே அல்லது அடிக்கடி பாவத்தை குறித்து நான் மனங்கசந்து அழுதிருக்கிறேன், ஆகையினாலே அந்த சமயத்துல எனக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று. இட் மே நாட் பி. ஏனென்றால் நான் எதை விசுவாசிக்கிறேன் என்பது மிக முக்கியம். எதன் அடிப்படையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறேன் என்பது முக்கியம். அதுதான் அகெயின் ஐ எம் கமிங் டு இந்த ஒரு வீட்டினுடைய அந்த ஐந்து பகுதி, அந்த 5 காரியங்களும் இருக்க வேண்டும். மிக சுருக்கமாக சொன்னால், தேவன் எல்லையற்ற நீதிபரர், தேவன் எல்லையற்ற பரிசுத்தர், அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக எல்லையற்ற அவர் நியாயம் செய்பவர், எல்லையற்ற விதத்திலே அவர் நியாயத்தை புரட்டுகிறவர் அல்ல. அவருடைய நியாயத்தின்படி, அவருடைய நீதியின்படி மனிதனாகிய நான் பாவியாக இருக்கிறேன். அருவறுக்கப்படத்தக்க பாவியாக இருந்தேன் என்றல்ல, இன்றும் நான் அருவறுக்கப்படத்தக்க பாவியாக அவருடைய சமூகத்திலே வர இயலாதவனாக இருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்த அந்த மரணத்தின் நிமித்தமாக அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் என்கிறதின் அதை விசுவாசிக்கிறதுனாலே மாத்திரம் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்கிற இந்த ஒட்டுமொத்த காரியமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இவைகளை குறித்த போதனையும் புரிந்து கொள்ளுதலும்
வளர 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 வளரதான் நான் சரியான ரட்சிப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான காரியம். சோ 17வது வசனம், என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? ரட்சிக்கப்பட்டவனாக, ரட்சிக்கப்பட்டவளாக நான் யார்? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தீர்கள் இருந்தும் இப்பொழுது, நல்ல கவனிங்க அதுல வார்த்தைகளை, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவ விசுவாசியாக நீங்கள் யார்? நான் யார்? கிறிஸ்தவ விசுவாசியாக நாம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறவர்கள் ஆக்கப்பட்டவர்கள். திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. கிறிஸ்தவ விசுவாசியாக நான் இருக்கிறேன் என்றால் நான் யாராக இருக்கிறேன்? எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியக்கூடியவனாக அல்லது கீழ்ப்படிந்தவளாக மாற்றப்பட்டேன். கன்ஃபியூஷன் வேண்டாம், இதை கொஞ்சம் தெளிவாக நாம பார்க்கலாம். இதுல 3 காரியங்கள் இருக்கிறத கவனிங்க. 3 வார்த்தைகளை ஹைலைட் பண்ண விரும்புறேன். மிக முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, உபதேச சட்டம், the form of teaching. அல்லது இதைதான் தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நிருபத்திலே அடிக்கடி சவுண்ட் டாக்ட்ரின் என்று பார்க்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம், உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம் இஸ் ஈக்குவல் டு, வேற ஒன்றும் இல்லை. அகெயின் நான் ஆண்டுடைய கிருபையினால நான் பண்ணின அந்த வீடு படம் அதுக்கு ரொம்ப ஹெவியா இன்னைக்கு ப்ரொமோட் பண்றேன் நினைக்க வேண்டாம், நினைக்க மாட்டீங்க. ஆக்சுவலா அதான் உபதேச சட்டம், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா 2-3 நாட்களாக இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்கிற தலைப்பிலே மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் பேசுகிற மெசேஜஸ் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதுல அவர் அந்த எபேசியர் 6வது அதிகாரத்திலே ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய, விசுவாசி தரித்து கொள்ள வேண்டிய அந்த ஆர்மர், ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பதை விளக்கி கொண்டு வருகிறார். அதுல ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப ரியலி என்ஜாய்டு. அதுல அந்த சத்தியம் என்னும் கச்சை, அது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா அந்த பெல்ட் தான் முதலாவது ஆரம்பிக்குது, அது ரொம்ப முக்கியம். அந்த சத்தியம் என்னும் கச்சையை அவர் விளக்கும் போது நான் நல்லா கவனிச்சேன். ஆண்டோடைய சமூகத்துல என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், அந்த 5 பகுதிகளையும் அவர் கவர் பண்றார். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இல்லாட்டாலும் இந்த சத்தியம், இதுதான் சத்தியம், இந்த சத்தியம் உனக்கு பெல்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை, அதுவும் சுவிசேஷத்தோடு தொடர்புடையது. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அதுவுமே ரட்சிப்பு, இந்த சுவிசேஷத்தோடு கூடியதுதான். தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டையும், அதுவும் சுவிசேஷம் தான். அமேசிங். நான் மெயினா சொல்ல வந்தது, அந்த உபதேச சட்டம் என்பது சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷத்தை சார்ந்துள்ள வேத போதனை ரொம்ப முக்கியம். அதைதான் உபதேச சட்டம் என்று சொல்லுகிறார். ஓகே, இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது, நல்லா கவனிங்க, இந்த உபதேச சட்டம் என்று இந்த வசனத்திலே வருகிற அந்த காரியம் நம்முடைய மைண்டோட தொடர்புடையது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். It belongs to the realm of our mind, thinking. அல்லது என்னுடைய மனது, என்னுடைய பிரெயின்.
ரெண்டாவது, நீங்கள் மனப்பூர்வமாய் அப்படிங்கிறத நீங்க ஆங்கில வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா obedient from the heart, இருதயத்திலிருந்து அப்படின்ட்டு நீங்க வேணா சைட்ல எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியம், ஆக்சுவலா ரொம்ப முக்கியம். ஐ திங்க் ஒரு தடவை பிரபா கேட்டாங்க, அந்த மைண்ட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட், வில், இந்த 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 கனெக்ஷன், இந்த காரியத்தை, இந்த டைனாமிக்ஸை நாம் விளங்கிக் கொள்ளுதல், புதிய ஏற்பாட்டை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு மிக 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 அவசியம். சோ இருதயபூர்வமாக கீழ்ப்படிதல், இருதயம் அப்படிங்கிற காரியம் மிகவும் ஷார்ட்டாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் the core part of a man, ஒரு மனிதன் என்று சொல்லும் போது அவனுடைய அல்டிமேட்டான அந்த கோர், அல்லது அந்த மனிதன் யார் என்பதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துகிற காரியம், அது உண்மையிலே உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கு சீட்டு தான். ஆனால் சம்திங் பியாண்ட் தட், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மையப்பகுதி. நான் என்றால் யார் என்றால் எனது இருதயம், எனது மையப்பகுதி, அதிலே என்னுடைய உணர்ச்சிகள் நிரம்பி இருக்கிறது. ஸோ 3 வார்த்தைகள். ஒன்று, உபதேச சட்டம், என்னுடைய மைண்டோட தொடர்புடையது. ரெண்டாவது, மனப்பூர்வமா என்று சொல்லும்போது இருதயபூர்வமாக. மூன்றாவது, கீழ்ப்படிதல் என்பது என்னுடைய சித்தத்தோடு தொடர்புடையது. நான் எதையும் செய்யும் போது, உதாரணமாக நான் இன்று பைபிள் ஸ்டடி செய்ய வேண்டும் என்பது அந்த சித்தத்தோடு தொடர்புடைய, செய்கிறேன், இப்போ செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கீழ்ப்படிதல் அல்லது உங்களுடைய செயல்பாடு, அது உங்களுடைய சித்தத்தோடு தொடர்புடையது. சோ சித்தம், செயல்பாடு, சித்தம், செயல்பாடு. சோ இப்ப எல்லாத்தையும் அந்த மூணையும் இணைத்து பாருங்கள். கிறிஸ்தவன் யார்? கிறிஸ்தவ விசுவாசி என்பவன் யார்? தேவனுடைய நீதியை பெற்றவன் யார்? அல்லது தேவனால் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், இருதயபூர்வமாக அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தினுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற்றப்பட்டவர்கள். சோ அப்படின்னா அதுல முக்கியமானது அந்த போதனை. பாருங்க, அகெயின் இங்க வருகிறது. நான் சொன்ன அந்த இந்த வசனத்தை தொடங்கும் போது சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பைபிள் ஸ்டடி எதற்காக? How significant is this Bible teaching? அண்ட் இதை நான் எவ்வளவு நாள் செய்வேன்னு தெரியாது, ஆனால் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுகிற ஒவ்வொருவரும் இந்த வேத போதகர்களாக மாற வேண்டும் என்பதும், ரோமருக்கு எழுதின நிருபத்தை, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு, மிக குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு போதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் பர்பஸ். ஆனா அந்த போதனையில் தான் அவர்களுடைய ரட்சிப்பு இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு இந்த போதனையில் தான் இருக்கிறது. அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலையா? அருமையானே, இந்த 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 காரியங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்த 1975வது வருஷம் அல்லது 85வது வருஷம், 95வது வருஷம், 2000வது வருஷம் 3வது மாசத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அந்த பாஷையே நம்ம விட்டு போயிடணும். ஆக்சுவலா our ongoing salvation is the significant one and our ultimate salvation. புதிய ஏற்பாட்டில் இந்த 3 வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்கு அந்த கடைசி ரட்சிப்பு தான் என்பதை நாம் மிகவும் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே இல்லையா? நிச்சயமாக உண்டு. ஒரு காலத்திலே
நாம் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறோம். தட் இஸ் ட்ரூ. ஆனால் அது ஒவ்வொரு நாளும் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும். அந்த போதனையிலே நான் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நீதிமானாக நான் பிரகடனப்படுத்தப்பட்டது உண்மையானால் அந்த நாளிலே இந்த 5 பகுதிகளை கொண்ட இந்த உபதேச சட்டம் என்பது ருடிமெண்டரி ஃபார்ம்ல அல்லது ஒரு ஒரு கொஞ்சமாக தான் எனக்குள்ளே அது உற்பத்தியானது. கொஞ்சம் தான். That has to grow. That has to grow. That has to grow. ஸோ மீண்டும் வாசித்து முடிக்கிறேன். மேபி அடுத்த வாரத்தில் நம்ம அதை தொடரலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது தேவனுடைய நீதியை பெற்ற இப்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் அல்லது இருதயபூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். It is not by you. It's not you who made it. The praise goes to God. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் தான் செஞ்சிருக்கிறார். சோ முதல் பகுதியின்படி ஆதாமிலிருந்து உங்களை அவர் எடுத்தார். He was the one who took you. நீங்க திரும்பி அங்க போக முடியாது. உங்களால வெளியே வரவும் முடியாது. என்னாலையும் வெளியே வர முடியாது. ஆதாமிலிருந்து எடுத்த கரம். It was God. It was God. அது மாத்திரமல்ல, என்னை கிறிஸ்துவோடு ஒன்றிணைத்தது தேவன், சர்வ வல்லமுள்ள கடவுள். God the omnipotent, God the omniscient, God the infinite love. He did it. He will not let you go. இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து ஒருபோதும் உன்னை வழி விலக விட மாட்டார். He will not. He will not. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக எடுத்தார். கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக மாற்றினார். அப்படிப்பட்ட பர்சன்ஸா நம்ம மாத்தினார். என்னுடைய பர்சனாலிட்டியே மாத்திட்டார். You cannot change. கிருபைக்கு உட்பட்டவர்கள் என்கிற அந்த பொசிஷன்ல இருந்து நீங்களும் நானும் நினைச்சு மாற முடியாது. You cannot go to the zone under the law. ஏனென்றால் ரொம்ப அழகான வசனம் கொலோசியர் 2வது அதிகாரம், I think 15-16 நமக்கு தெரிஞ்சதுதான். இவைகளை எல்லாம் அந்த நியாயப்பிரமாணம் தன்னுடைய டிமாண்ட்ஸோட வந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணத்தை கையாளுகிறது யார் தெரியுமா? அந்த கால லோகாதிபதிகளும். அதுல ரொம்ப அழகா இருக்கும். பட் அவைகளை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டார், நிர்வாணமாக்கினார். ஓ, what a great love it is. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை அந்த உனக்கும் எனக்கும் விரோதமாக இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழான அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். நியாயப்பிரமாணம் அந்த கையெழுத்துகளால் உண்டான அந்த காரியம் அதுதான். அதை அவர் நிர்வாண கோலமாக்கி சிலுவையிலே ஆணி எடுத்தார். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். So you cannot go back. அதுபோல மனப்பூர்வமாய் இந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். What an amazing grace it is. Amazing grace. How sweet it is. அப்படின்னு சொல்லும்போது it's grace. Let us enjoy the grace. இந்த வாரம் முழுவதிலும் இந்த கிருபையின் மகிமையை புகழத்தக்கதாக, கிருபையின் மகிமையை என்ஜாய் பண்ணி அந்த கிருபையிலே நிலைத்திருக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக.
ஆமென். ஓற்று தம்பி மணி. ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவனுடைய அடையாளம், ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறான், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனாலும் அவரால் தேவனாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் ஒண்ணு அவன் பாவமாகிய மரணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறான், இல்ல நீதிக்கு எதுவான கீழ்ப்படுதலுக்குள்ளாக அந்த அடிமைத்தனத்துக்கு கீழ்பட்டிருக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். முன்னே நம்ம தேவனுக்கு பகஞ்சவர்களாகவும் அணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். ஆனாலும் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்துக்கு, இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் நம்மளை மாற்றிருக்கிறார். இது நம்மளால உண்டானதல்ல. அதை பண்ணது போல அது தேவனே அதை செய்திருக்கிறார். அது கிருபையினாலே அது நமக்கு அருளப்பட்டிருக்குது. அந்த கிருபையை நம்ம அனுபவிக்கும்படியாக, அதிலே சந்தோஷம் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் கேள்வி நேரம் தான், நம்ம அதுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்குள்ள போகலாம். யாராவது ஒருத்தர்கள் ஏவப்பட்டவர்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி அதற்காக நன்றி செலுத்தி, தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சுவிசேஷத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு கனவு போல ஆண்டவரே நடக்கிறதாக ஆண்டவரே, இது ஆண்டவரே நீங்க சிலுவையில செஞ்சிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் எங்களால ஆண்டவரே கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே இவைகள் அவ்வளவு பெரிதானவைகளாக இருக்கிறது. எங்களுடைய ஆண்டவரே இந்த சின்ன மூளைக்கு ஆண்டவரே உம்முடைய அந்த அறிவுக்கெட்ட முடியாத அந்த அன்பு, அதனுடைய நீளம், ஆழம், உயரம் ஆண்டவரே, இவைகளை நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு வருகிறீங்க. ஆனாலும் இவைகளை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படிக்கு தகப்பனே, எங்களுடைய இருதயத்தினுடைய மனக்கண்களை நீர் திறக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திலேயோ அல்லது எங்களுடைய எந்த ஒரு நாங்கள் அறிக்கை செய்த அந்த காரியத்தின் மேலேயோ இராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் இயேசுவே உங்க மேல இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் நீர் கல்வாரி சிலுவையில செய்து முடித்த, நீர் நிறைவேற்றி முடித்த உம்முடைய செயலின் மேலே இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை நீர் சுத்திகரிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம், ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களிலே ஒருவராகிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இப்பேற்பட்டதான வெளியேறப்பட்டதான இந்த ரட்சிப்பை, இந்த சுவிசேஷத்தை கேட்டும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தினுடைய இந்த விசுவாசத்தினுடைய தன்மையை உணராமல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேல இருக்கட்டும், கிறிஸ்துவனுடைய செயலின் மேல இருக்கட்டும். அது நிமித்தமாக நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே காணப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க சாமி. அப்பேற்பட்டதான விசுவாசத்தை தாங்க. எங்களுடைய ஜெபத்தினாலேயோ, எங்களுடைய அறிக்கை இடுதலினாலேயோ, எங்களுடைய
எந்த முயற்சியினாலேயோ பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற காரியத்தினாலேயோ அல்லது ஈவன் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய செயலில், உங்களுடைய இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலின் மேல் இல்லாமல் நீர் செய்து முடித்த செயலின் மேலே இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த சுத்த சுவிசேஷத்தினாலே எங்களுடைய இருதயங்களை சோக் பண்ணுங்க. அந்த நல் விசுவாசம் எங்களிலே உண்டாயிருக்க கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க சாமி. எங்களை சுத்திகரித்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய செயலுக்காக காத்திருக்கிறோம், உங்களுடைய விசுவாசத்துக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாக ஆண்டவரே கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் சொல்லுகிறபடி நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பேற்பட்டதான விசுவாசம் எங்களுக்கு கிடைக்க பண்ணுங்க. அதை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடித்த அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில ரியலைஸ் பண்ண, எங்களுடைய இருதயம் அதில் கலிகூற மகிழ, அதிலே திருப்தி அடைய ஆண்டவரே, அதை மாத்திரம் நோக்கி பார்த்து அந்த சந்தோஷத்தினாலே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தையோ பாவத்தையோ ஆண்டவரே மேற்கொள்ள எங்களை நீர் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் சாமி. ஒரு நாளும் அதே நேரத்துல கிருபையை குறித்து ஆண்டவரே கேட்கிற, பேசுகிற, பிரசங்கிக்கிற நாங்கள் பாவத்தை ஆண்டவரே லைட்டா எடுத்துக்கொள்ளக்கூடிய இருதயம் ஆண்டவரே நீங்க தரமாட்டீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. நீர் எங்களை கரை சேர்க்க எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த உபதேசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வளர, இந்த சுவிசேஷத்துல ஒவ்வொரு நாளும் வளர, அந்த 5 aspects ஆஃப் த காஸ்பல் ஆண்டவரே அதிலே நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தினாலே உங்களுடைய வேத வசனத்திலே வளர எங்களுக்கு கிருபை அருள வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே. இந்த வசனத்துக்காக, இந்த மெடிடேஷனுக்காக, இந்த டிவோஷனுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கிருபை தந்து நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே இருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கேள்வி இல்லைன்னா கேட்கலாம். அங்கிள் ஓகே, go ahead, Suresh. இப்போ அந்த ஜானத்தன் எட்வர்ட்ஸ் சொன்னார்ல அங்கிள், சில பேர் தங்களுடைய பாவத்தை நிமித்தம் கதறி அழுதும் ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டில்ல அப்படின்ற விதமா சொல்றாருல்ல. இது அந்த எபிரேயர்ல ஏசாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவன் கதறி அழுதும் ஆனா மனம் மாறுதலை அடையாம போனான் அப்படின்னு அந்த வசனம் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அந்த மாதிரியா இருக்குமா அங்கிள்? அது எப்படி? இல்ல, ஆக்சுவலா அந்த காரியத்துல அங்க ஏசா கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஆக்சுவலா அது கொஞ்சம் வித்தியாசம்னு நினைக்கிறேன். அவன் மனம் திரும்பணும், உண்மையாவே மனம் திரும்பணும், அல்லது கடவுளை அடையணும்னு நினைச்சு ஜெபம் பண்ணும்போது அதை அடைய முடியல. ஆனா இதுக்கு எக்ஸாம்பிள் அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாரு. அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இன்னொன்னு ஞாபகம் இருக்குது. இந்த பார்வோன் ஒரு டைம்ல அப்கோர்ஸ் கண்ணீர் விட்டான்னு இல்லை, ஆனா அவன் நான் பாவம் செஞ்சேன், அது ரொம்ப அழகா அதுல கன்ஃபஸ் பண்ணுவான். தேவன் நீதிபரர்,
நான் வந்து பாவி, நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது யாத்ராகமம் 9வது அதிகாரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியில. ஆமா. ஓகே ஓகே சொல்லுங்க. அது அவனுடைய மனம் திரும்புதல். அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மனம் திரும்புதல் தான், பட் இட் இஸ் நாட் அந்த ட்ரூ இது. பட் இன்னொன்று 2 நல்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், நான் பார்த்துட்டு வேணா நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். யூதாஸ் காரியோத்துமே கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இது மாதிரி தான், நான் குற்றமில்லாத அந்த ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செஞ்சேங்கிற மாதிரி. பட் அது வந்து சரியான மனம் திரும்புதல் இல்லை. பட் இன்னொன்னு, நான் அந்த கண்ணீரோட கேட்குற அந்த காரியமே அதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப சரியா ஃபிட்டிங்கா கொண்டு வந்திருந்தாரு. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு சொல்றேன் அதை. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, தேங்க்யூமா. மேபி நெக்ஸ்ட் டைம் வேணாங்க கேட்டுக்கலாம். இனி லேட் ஆகுதுல்ல, எனக்கு கொஞ்சம் காஃப் மாதிரி ஆரம்பிக்குது. ஓகே, So, தேங்க்யூ. இந்த பைபிள் ஸ்டடி மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் சீரீஸ் எல்லாம் இருக்கிறத நீங்க வாட்ச் பண்ணி திரும்பவும் அந்த வசனங்களை எடுத்து வாசித்து thank you for joining today's Bible study. God bless you. Bye.